தென் மாநில மக்கள் வசதிக்காக உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும். மெட்ராஸ் பார் அசோசியேஷன் 160வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். அண்மை காலங்களில் கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படும் நிலை உள்ளது. இருமொழி கொள்கை கொண்ட தமிழ்நாட்டில் இக்கட்டான நிலை என்பது இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாடு இக்கட்டான நிலை உங்களுக்கு கிடையாது, நல்ல நிலை தான் இது. வெளிமாநிலங்களில் ரயில்வே தேர்வு மையம் அமைத்திருப்பதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வேறு மாநிலங்களில் இடம் ஒதுக்கக்கூடாது என செல்வ பெருந்தகை கோரிக்கை. ரயில் லோகோ பைலட் தேர்வு எழுத தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையம். தேர்வு மையங்களை மாற்றக் கோரி ரயில்வே அமைச்சருக்கு எம்பி சு வெங்கடேசன் கடிதம். ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயல்படுகிறார். பாஜக கூட்டணிக்கு மாறியதும் பவன் கல்யாண் நிலைப்பாடு மாறிவிட்டது. மும்மொழி கொள்கை குறித்து பவன் கல்யாண் கருத்துக்கு கனிமொழி எம்பி கண்டனம். உங்கள் இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்பது அந்த மொழியை வெறுப்பதால் அல்ல, எங்கள் தாய்மொழியையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்ற விரும்புவதாக பவன் கல்யாணுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பதிலடி. இந்தியை ஒருபோதும் எதிர்க்கவில்லை, கட்டாயமாக்குவதை மட்டுமே எதிர்க்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை இந்தி மொழியை திணிக்கவில்லை என பவன் கல்யாண் மீண்டும் பிடிவாதம். மும்மொழி கொள்கையை ஆதரித்த ஒடிசா போன்ற மாநிலங்களில் தாய்மொழி மறைந்துவிட்டது. தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக இந்தி திணிப்பை எதிர்ப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் கருத்து. நீதிமன்றங்களில் தமிழ் விரைவில் வழக்காடு மொழியாக வரும். நீதிபதி சுவாமிநாதன் உறுதி. நாற்றம்பள்ளி அருகே மதுவாட்டிலுக்கு கூடுதல் பணம் கேட்ட விற்பனையாளர். கூடுதல் தொகை தக மறுத்து மதுப்பிரியர் வாக்குவாதம். 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருக்கு? ஃபர்ஸ்ட் 10 ரூபாய் எடுத்து தானே கொடுத்தேன். இல்லை ஃபர்ஸ்ட் 5 ரூபாய் 10 ரூபாய் எடுத்து தானே கொடுத்தேன். என்ன தேமாட்டி கொடுக்குறேன்? யாருக்கு என்ன எடுக்கிறீங்க? அது யாரும் எனக்கு சொல்லிக்கிறாங்களா? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் IPL போட்டிகளுக்கான மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம். போட்டியின் டிக்கெட்டை காண்பித்து மெட்ரோ ரயில்களில் இலவசமாக பயணிக்கலாம் என சென்னை அணி அறிவிப்பு. தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பளவு 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. 346 லட்சம் மெட்ரிக் டன் உணவு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசின் வேளாண் பட்ஜெட்டில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க 12 கோடிகள் திட்டம். தமிழ்நாட்டில் இயற்கை பொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் செய்து தரப்படும் என அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவிப்பு. சென்னையின் காய்கறி தேவையை பூர்த்தி செய்ய 1200 ஏக்கரில் பந்தல் காய்கறி பரப்பு அமைக்கப்படும். 9 லட்சம் குடும்பங்களுக்கு 6 காய்கறிகளின் விதைகள் அடங்கிய தொகுப்பு 75 விழுக்காடு மானியத்தில் வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை டன்னுக்கு ரூபாய் 349 அதிகரிப்பு. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. 35 விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. நத்தம்புளி, நல்லூர் வரகு, வேதாரண்ய முருங்கை, ஆயக்குடி கொய்யா உள்ளிட்ட 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை. முழுவர் சந்தை காய்கறிகளை வீட்டிற்கே வழங்க உள்ளூர் இணைய வர்த்தகத்துடன் இணைக்கப்படும். 20 கோடியில் ஒழுங்குமுறை விற்பனை கூட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு. புதிய மின் இணைப்புகளுக்காக 2 லட்சம் பேர் காத்திருக்கும் நிலையில் எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. கொள்ளிடத்தின் குறுக்கே 2 இடங்களில் கதவணைகள் அமைப்பதற்கான திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சங்கங்கள் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் 715 ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணிகள் தீவிரம். சென்னையில் தொழில்நுட்ப வளர்ச்சி நன்றாக உள்ளது என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல்.
ஹைதராபாத்தில் கஞ்சா கலந்த இனிப்பு வகைகள் மற்றும் ஐஸ்கிரீம் பறிமுதல். ஹோலி பண்டிகைகள் விற்பனை செய்த நபரை கைது செய்து விசாரணை. சென்னையில் திமுக நடத்தும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் காயம் காரணமாக முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்கவில்லை. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தகவல். இலங்கையில் அடுத்த மாதம் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவை சந்திக்கிறார் பிரதமர் மோடி. தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என நம்பிக்கை. ஜம்மு காஷ்மீரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்கிறது. குல்காம் பகுதியில் சாலை துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து முடங்கியது. உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். 178 ட்ரோன்கள் ஏவப்பட்ட நிலையில் பெரும்பாலானவை நடுவானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் தகவல். கியூபாவில் ஏற்பட்டுள்ள மின்தடையால் நாட்டின் பல மாகாணங்கள் இருளில் மூழ்கின. இணைய சேவை பாதிக்கப்பட்டதால் பெரும் பாதிப்பு. அமெரிக்காவில் ஹமாஸ் ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்ற இந்திய மாணவியின் விசா ரத்து. அமெரிக்க பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. இந்தியன் வெல்ஸ் ஓபன் டென்னிஸ் போட்டி. நடப்பு சாம்பியன் ஸ்வியாடெக்கை வீழ்த்திய 17 வயது ரஷ்ய வீராங்கனை ஆண்ட்ரீவா.